நிறைய இடத்துல சால்ட் வாட்டர்லையும் பண்ணுறாங்க. சால்ட் இருந்தால் நல்லது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவேஷன். 90 நாள் 100 நாள் கல்ச்சர் கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 2 லட்சம் சீடு விட்டாலே போதும். இந்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா எறாவுக்கு எந்த நோயுமே வராது. எறாவுக்கு அப்படி நோய் வருது அப்படின்னா அது நம்மளோட ஃபால்ட்டாக மட்டும்தான் இருக்கும். நம்ம எதனால் பாரில் வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பாரலில் வந்து தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி ரொட்டேஷன் ஆகிறதுனால இன்ஜின் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது. அதனால் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக இன்ஜின் ஓடனாலும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆவியாகி குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வச்சிருவோம். மற்றபடி ஏரேஷன் நம்மளுக்கு நிற்காத கரெக்டாக ஓடிட்டு இருக்கும். ஒரு 4 லட்ச ரூபா நம்மளுக்கு இதுக்கு செலவாகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். பாதிக்கு பாதி எறா பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கு பாதி ப்ராஃபிட் வரும். வணக்கம்ண்ணா. வணக்கம். உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக்கோங்கண்ணா. என்னோடய பேர் வந்து எல்லப்பன். நம்ம வந்து கீழ்பேட்டைன்னு இருக்கு இல்லையா, பக்கத்து ஊரில் தான் இது பண்ணுறோம். நான் வந்து 4 டிகிரி முடிச்சிருக்கேன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிகாம் வந்து சரஸ்வதி காலேஜில் பண்ணோம். எம்பிஏ வந்து தனலட்சுமி சீனிவாசன் காலேஜில் பண்ணேன். மணிப்பால் யூனிவர்சிட்டியில் டிப்ளமோ பண்ணோம். இப்போ மாஸ் காலேஜில் வந்து ஃபிசிக்கல் எஜுகேஷன் போயிட்டு இப்போ எம்பிஎட் போட போகிறோம் 5வது இது. சரிங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொதுவாக அந்த வேலைக்கு போகிறது அது மாதிரி விட நம்ம இன்னொருத்தவங்க கீழே வேலை செய்யணுமா அப்படின்ற மாதிரி நோக்கத்தில் நம்ம சொந்தமாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோன்ற மாதிரி இது பண்ணேன். அப்புறம் என்னோடய ஸ்டாஃப் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்கன்னா, நான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கும்போது என்ன இல்லை பண்ணா பிஸ்னஸ் பண்ணலான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் சொன்னேன், சார் இதுமாதிரி இறால் பிஸ்னஸில் நல்ல வருமானம் இருக்குது, அதனால் அது பண்ணலான்னு நினைக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அவர் என்ன சொன்னார், இறாலில் தான் அதிகமாக நஷ்டமாயிட்டே இருக்கு, யாரும் லாபம் இல்லைன்றாங்க, எதுக்கு நீங்கள் அந்த தொழில் பண்ணணும்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டார். அதுதான் சார் நான் சொன்னேன், நம்ம 3வது பில்டிங்கில் செமினார் நடந்துட்டு இருக்கு, பில்டிங் டப்புன்னு இடிஞ்சு ஊந்து நம்ம எல்லாம் செத்துட்டோம்னா சார் அவர்கிட்ட நான் கேட்டேன். அவர் சொன்னார், என்ன இல்லை இப்போ நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. சார் அப்போ ஒரு பிஸ்னஸ் பண்ணுற போது நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும், நீங்கள் மட்டும் எப்படி சார் நெகட்டிவாக திங்க் பண்ணுறீங்க, லாஸ் வருன்ற ஒரே நோக்கத்தில் மட்டும்தான் நீங்கள் யோசிக்கல கண்டி லாபம் வரும்னு ஏன் சார் யோசிக்கல, அதனால் நான் கண்டிப்பாக இறால் பண்ணுவேன் சார்னு சொன்னேன். அவர்லாம் பண்ணுற மோட்டிவேஷனில் தான் நீங்கள் நான் இந்த இறால் பண்ணலாம் பண்ணிட்டு இருக்கேன். சரி, நம்ம இறால் பண்ண இருக்குது, நாட்டுக்கோழி பண்ண வச்சுருக்கோம், மீன் பண்ண இருக்கு, அப்புறம் நம்ம இந்த சார்கோல்லாம் கறிலாம் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அது நம்ம சேர்ந்து பண்ணுறோம். சரிங்க, எல்லாத்தையும் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல இந்த இப்போ இறால் வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம குட்டை வந்து எந்த அளவுக்கு வெட்டியிருக்கீங்க இறால் வளர்ப்புக்கு? நம்ம இப்போ இந்த 1 ஏக்கரில் ஒரு குட்டை வெட்டியிருக்கோம். சரிங்க, இந்த 1 ஏக்கர் நம்ம வந்து வெட்டிட்டு மண் ஏதாச்சும் பரிசோதனை பண்ண வேண்டுமா? மண்ணெலாம் பரிசோதனை பண்ணன்றது கிடையாது. நம்ம வந்து ஒரு 5 அடி டெப்த் தண்ணி நிற்கிற அளவுக்கு பள்ளம் வெட்டிட்டு நம்ம தண்ணியை ஃபுல்லாக ஏற்றிட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறால் சீடு வாங்கிக்கலாம். இப்போ வாட்டர் டெஸ்ட் எங்கே நாங்கள் நீங்கள் கொடுத்தீங்க? வாட்டர் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆச்சரிங்க இருக்குல்ல, எறா பண்ண ஆச்சரி இருக்கிற எல்லா லைன்லையுமே வாட்டர் டெஸ்ட்டுன்னு எல்லாமே கம்பெனி இருக்கு. நம்ம ஒரு 110 ரூபா கொடுத்தோம்னா ஃபுல் டெஸ்ட் நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த வாட்டர் டெஸ்ட்டை வச்சு இந்த தண்ணிக்கு எறா விடலாமா விடக்கூடாதுன்றதை அவங்க சொல்லிடுவாங்க. அதை வச்சு நம்ம வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு இறால் குஞ்சு வாங்கி. இப்போ நம்ம பண்றது எல்லாமே நன்னீர் இறால் வளர்ப்பு. ஆமாம், பியூர் வாட்டர் நம்ம இப்போ குடிக்கிறோம் இல்லையா, நம்ம ட்ரிங்கிங் வாட்டரில் தான் இங்கே பியூர் வாட்டரில் தான் நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் தான் பண்ணுறோம். அது அந்த நிறைய இடத்துல சால்ட் வாட்டர்லையும் பண்ணுறாங்க. சால்ட் இருந்தால் நல்லது. நம்ம ஃப்ரெஷ் வாட்டரில் சக்ஸஸ் பண்ணுறது தான் நம்மளோட மோட்டிவேஷன். சரிங்க, இப்போ இறாலே வந்து நிறைய வகை இருக்குது. இப்போ வளர்ப்புக்குன்னு எந்த மாதிரியான இறால் விட்டால் நம்மளுக்கு லாபமாக இருக்கும்? இறாலில் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு இறான்னு ஒன்று இருக்குது, வெள்ளை இறான்னு ஒன்று இருக்குது. கருப்பு இறான்றது வந்து டைகர்னு சொல்லுவாங்க, வெள்ளை இறா வந்து வனாமின்னு சொல்லுவோம். வனாமின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கல்ச்சருக்கு ஃப்ரெஷ் வாட்டருக்கு வனாமி நல்லா வருது. ஏன்னா நம்ம கருப்பு இறா விட வனாமி நல்லா வருது, கொஞ்சம் அதிகமாக விடலான்றதுக்கோசம் நம்ம வனாமி சூஸ் பண்ணி வளர்க்குறோம். சரிங்க, இப்போ 1 ஏக்கருக்கு எத்தனை இறால் கொஞ்சம் வாங்கிட்டு வந்து விடலாம்? அது என்ன சைஸில் வாங்கிட்டு வந்து? 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி சொல்கிறதுனா, நம்ம 90 நாள் 100 நாள் கல்ச்சர் கொண்டு போகணும் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 2 லட்சம் சீடு விட்டாலே போதும். இல்லை நம்ம வந்து ஒரு 50 நாள் 60 நாளில் பிடிச்சிடலாம் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா 5 லட்சம் சீடு கூட விட்டு நம்ம டன்னேஜில் ஆர்எஸ் பண்ணிடலாம். எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அது நம்ம விருப்பம் தான். நம்ம ஒரு 3 லட்சம் சீடு விட்டோம்னாக்கா நம்மளுக்கு நல்லது. ஏன்னா ஃப்ரெஷ் வாட்டர் போது 1 லட்சம் சீடு வேஸ்ட் ஆனால் கூட 2 லட்சம் சீடு நம்மளுக்கு சர்வே நிற்கும். அதனால் நல்லாயிருக்கும், ப்ராப்ளம் இல்லை. சரிங்கண்ணா, இப்போ நம்ம வந்து இறால் விடுறதுக்கு முன்னாடி தண்ணி ஏதாச்சும் ப்ராசஸ் ஏதாச்சும் பண்ணணுமா? பண்ணதுக்கு அப்புறம் தான் வேணுமா, இல்லை டேரெக்டாகவே இறால் வாங்கிட்டு வந்து? நம்ம இறா வந்து தண்ணி ஏற்றிட்டு வாட்டர் டெஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஜூஸ் அடிப்போம். ஜூஸ் என்ன அடிப்போம்னாக்கா ஒரு 10 கிலோ வெல்லம், ஒரு 10 கிலோ மைதா, ஈஸ்ட் எல்லாமே போட்டு அடிச்சு நம்ம ஜூஸ் அடிச்சுட்டு தண்ணி ஒரு 15 நாளைக்கு ப்ளூமிங் செட் ஆகிற மாதிரி நம்ம விடணும். தண்ணி கொஞ்சம் ப்ளூமிங் செட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா நம்ம இறால் பண்ணையில் அதுக்குள்ளே நம்ம சீடு ஆர்டர் பண்ணிட்டோம்னாக்கா அந்த சீடு எடுத்து வந்து நம்ம லாக் பண்ணிடலாம். அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சரிங்கண்ணா, இப்போ இறாலுக்கு எந்த மாதிரியான ஃபீட்லாம் வந்து கொடுத்துட்ருக்கீங்க? ஃபீடு வந்து வனாமி ஃபீடு தான் நம்ம கொடுக்குறோம். அந்த இறாவுக்கு தகுந்த ஃபீடு வனாமி ஃபீடுன்னே வருது. அதில் நம்ம 1ஆம் நம்பர் ஃபீடு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் சீடு விட்டதும் 1ஆம் நம்பர் ஃபீடு போயிட்டு இருக்கோம். ஒரு 3 நாள் சின்ன, அப்புறம் 2ஆம் நம்பர் ஃபீடு, அப்புறம் ஒரு 10 நாள் சின்ன 4ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், அப்படி ஃபீடு அதுக்கு நம்பருக்கு தகுந்த மாதிரி இருக்குது. சைஸுக்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுத்துனே போயிடலாம். சரிங்கண்ணா, இப்போ எந்த அளவு ஃபீடு கொடுக்கலாம்? ஒரு நாளைக்கு எத்தனை கிலோ கொடுக்கலாம்? அதுக்கு ஏதாச்சும் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஒரு 20 நாளைக்கு நம்ம எவ்வளோ ஃபீடு கொடுக்கணுன்றதே நம்மளுக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இறா வந்து வளர்ந்து ட்ரேவில் வந்து எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு லேட் ஆகிடும். அதனால
நம்ம ஸ்டார்டிங்லேருந்து ஒரு நாளைக்கு வந்து காலையில் 2 கிலோ சாயங்காலம் 2 கிலோ 20 நாளைக்கு நம்ம ரன் பண்ணினே போனோம்னா எறா கரெக்டான முறையில் வளர்ச்சியில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரே போட ஆரம்பிச்சதுக்கப்புறம் ட்ரே ஃபீடை வச்சு எறா எந்த அளவுக்கு வளர்ச்சியில் இருக்குது, ஃபீடு எந்த அளவுக்கு எடுத்துருக்குன்றதை பொறுத்து நம்ம ட்ரேவை பார்த்து முடிவு பண்ணி நம்ம ஃபீடு போட்டுக்க வேண்டியதான். அது ட்ரே சொன்னீங்கல்ல, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல முடியுமா, அது எப்படி வைக்கலாம் அப்படின்னு? ட்ரே எப்படின்னாக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் 20 நாள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 2.5 கிராம் ஃபீடு, ஒரு கிலோவுக்கு 2.5 கிராம் ஃபீடு எடுத்து ஒரு 5 கிலோ போடுறோம் அப்படின்னா 2.5 கிராம் ஃபீடு அப்படின்னும் போது ஒரு 12.5 கிராம் ஃபீடு ட்ரேவில் வச்சு நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஃபீடுக்கு தகுந்த மாதிரி அந்த எடுத்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்து நம்ம 1 கிலோ ஃபீடு ஏற்றலாம், எடுக்கல அப்படின்னாக்கா 1 கிலோ குறைக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேவில் பார்த்துக்க வேண்டியதான். நம்ம ட்ரேவை பார்த்து தான் ஃபீடு கரெக்டாக போகுதா போகலையா, ஃபீடு எடுக்குதா, இல்லை அதிகமாக ஏற்றணுமா ஏற்றக்கூடாதா, இல்லை எறா எல்லாமே கரெக்டான இதில் இருக்கா, இல்லை ஏதாவது அதுக்கு அந்த ஒயிட் மசில் மாரி ஏதாவது சிம்டம்ஸ் ஏதாவது வந்திருக்கா, இல்லை எறா ஃபீடு எடுக்குதான்றதை A to Z எல்லாமே நம்ம அந்த ட்ரேவில் தான் பார்த்துக்க முடியும். அதில் தான் பார்க்கணும். சரிங்க. இப்போ இறாலுக்கு பொதுவாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஏரியேஷன் வைக்கணும்னு சொல்கிறாங்க. அது எப்படி 24 மணி நேரமே ஓடணுமா இல்லை எப்படின்னா? ஏரேஷன் பொறுத்த வரைக்கும் நம்ம அந்த 20-30 நாளைக்கு ஸ்டார்டிங் டைம்லேருந்து ஏரேஷன் தேவைப்படாது. எறா பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் காற்றோட்டத்தில் என்ன பண்ணணும்னா பகலில் வந்து அது நம்ம சூரியன்லேருந்து கரெக்டாக அப்சர்வ் பண்ணிக்கும் ஆக்சிஜன் எல்லாமே. ஏன்னா சூரிய வெளிச்சம் இருக்கும்போது ஆக்சிஜன் இருக்கும், அதனால் எறாவுக்கு ஏரேஷன் பகலில் தேவைப்படாது. ஆனால் நைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணிக்கு மேலாம் அதிகமாக காற்றோட்டமே இருக்காது, அடைச்சிட்டு இருக்கும். அதுமாரி டைமில் எறாவுக்கு ஏரேஷன் பத்தாது. அதனால் கம்பல்சரி நம்ம நைட் டைம் ஃபுல்லாகவே ஒரு 9 மணிலேருந்து காலையில் 5 மணி வரைக்கும் ஏரேஷன் கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும். ஏரேஷன் கொடுத்தா தான் நம்மளுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும், எந்த பிரச்சனை இருக்கு. ஏரேஷன் எப்படின்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் ஆக்சிஜன் கம்ப்ரஸர் வச்சு கொடுக்குறீங்களா இல்லை டேரெக்டாக இன்ஜின் வச்சு ரொட்டேட் பண்ணி விடுற மாதிரி? நம்ம எப்படின்னாக்கா ஏரேஷன் வந்து கம்ப்ரஸர் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னாக்கா மண் பூமியில் வந்து பார்த்தீங்கன்னா அது குழப்ப கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். அது மாதிரி இது மாதிரி நம்ம இன்ஜினில் ரொட்டேஷன் பண்ணிட்டாலோ இல்லை நம்ம மோட்டர் வச்சு ஏரேஷன் கிளப்பினாலோ நம்மளுக்கு மேலாட தண்ணியில் அடிக்கிறதுனால நம்மளுக்கு தெரியாது. கம்ப்ரஷன் வச்சு நம்ம உள்ள டீப்பு தூக்கி போட்டோம் அப்படின்னும் போது சேர்த்த கிளப்பிட்டு இருக்கோம். இதுனாக்கா அது மாதிரி தெரியாது. அந்த கம்ப்ரஸர் எதுக்கு செட் ஆகும்னா இந்த பயோ பிளாக்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அது மாதிரி விஷயத்துக்கு கம்ப்ரஸர் மோட்டர் இதெல்லாம் செட் ஆகும். நம்மளுக்கு இது மாதிரி இதுக்கும் இது மாதிரி இன்ஜின் வச்சா தான். இந்த இடத்துல கரண்ட் வசதி இல்லை, அதனால் நம்ம இன்ஜினில் பண்ணுறோம். பட் ஆனால் கரண்ட் வசதி நம்மளுக்கு இருந்தது அப்படின்னாக்கா நம்ம வந்து இன்ஜினில் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது, நம்ம மோட்டர்லேயே பண்ணிடலாம். சரிங்கண்ணா. இப்போ இறால்னு எடுத்தாலே மீன் வளர்ப்பு மாதிரி இல்லை, அதில் நிறைய நோய்கள் வரும் அப்படின்னு தான் நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆமாம். உங்களுக்கு ஏதாச்சும் நோய்கள் ஏதாச்சும் வர்றது இருக்குதா, இல்லை இந்த காரணத்துக்காகலாம் அந்த நோய்கள் வருதுன்னு உங்களுக்கு தெரியும்? என்ன காரணம் அப்படின்னாக்கா நம்ம சாதாரண நம்ம மனுஷனே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சாப்பாடு மாற்றி சாப்பிட்டோம்னா ஃபுட் பாய்சன் ஆகும், தண்ணியை மாற்றி குடிச்சிட்டா சளி பிடிக்கும். A to Z நம்மளுக்கே வந்து இந்த தலைவலியிலேருந்து நம்ம சாதாரணமாக நடந்துட்டு இருக்கும்போதே நம்மளுக்கு தலைவலி வரும். எல்லா A to Z எல்லா சிம்டம்ஸும் நம்ம மனுஷனுக்கே வருது. அப்படின்னும் போது எறாவுக்கும் இது எல்லாமே வரும். அப்போது எறாவுக்கு என்ன ப்ராப்ளத்தினால இது வரும்னா, ஒன்று தண்ணி கரெக்டாக நம்ம மெயின்டைன் பண்ணாத விட்டுருப்போம், இல்லை ஃபீடு கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காது, இல்லைனா அந்த ஏரேஷன் பார்த்தாம சேரு நிறையா இருந்துகிட்டு இருக்கும். அந்த சேரு அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும்போது நம்மளுக்கு இது கண்டிப்பாக வரும் தான். மற்றபடி இந்த தண்ணியில் எந்த பிரச்சனையும் இல்லாத நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும் அப்படின்னா எறாவுக்கு எந்த நோயுமே வராது. எறாவுக்கு அப்படி நோய் வருது அப்படின்னா அது நம்மளோட ஃபால்ட்டாக மட்டும்தான் இருக்கும். இப்போ நோய் வந்து அது நோய் தடுப்பு நடவடிக்கை. நோய் தடுப்புனா இதில் என்ன வரும்னா ஒயிட் மசில்னு ஒன்று வரும். ஒயிட் மசில்னா எறா வந்து முறுக்கா கொனையாயிடும். அப்படி ஆகுதுன்னும் போது அதுக்கு வந்து இந்த நம்ம மெக்னீஷியம் ஆப்பசோடா இதெல்லாம் அடிச்சோம்னாக்கா அதுக்கு உடனே ரிலீஃப் ஆகிடும். அப்படின்னா ஆண்டனா கட்டுன்னு ஒன்று வரும், மீசை வந்து கட் ஆகிடும். அதுக்கெலாம் வந்து நம்ம இந்த அகிரிலமே அது மாதிரி மெடிசன் அடிச்சுன்னா டப்புனு கிளியர் ஆகிடும். இது மாதிரி எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இதில் வந்து மெடிசன் இருக்காது. மெடிசன்ன்றது கிடையாது, நம்ம இன்னைக்கு இந்த சாப்பாடு சாப்பிட்டா நம்ம நல்லபடியாக உயிர் வாழறோம் அப்படின்ற மாதிரி எறாவுக்கு இதெல்லாம் கொடுத்தா அது நல்லா இருக்குன்ற மாதிரி. இப்போ நம்ம இந்த வயல்வெளி நெல்லிக்கெலாம் சொல்கிறோம் இல்லையா, யூரியா போட்டால் நெல்லி வந்து நல்லா வளரும், இல்லை பொட்டாஸ் போட்டால் நெல்லி நல்லா கிடைக்கும், இதெல்லாம் சொல்கிற மாதிரி இந்த தண்ணியில் எறாவுக்கு எதெல்லாம் கன்சிஸ்டன்ட் பத்தலையோ அது எல்லாத்தையும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னாக்கா எறாவுக்கு எந்த ப்ராப்ளம் வராது, கரெக்டாக சக்ஸஸாக பண்ணலாம். சரிங்க. இப்போ இது மெயின்டெனன்ஸ்னு எவ்வளோ நேரம் நீங்கள் செலவிடுற மாதிரி இருக்கும்ண்ணா அந்த இறாலுக்கு? இறாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு 50-40 நாள் வரைக்கும் மெயின்டெனன்ஸ் அந்த அளவுக்கு தெரியாது. அந்த 50 நாள்லேருந்து அதிகமாக இருக்கிற நாள் எல்லாமே நம்ம மெயின்டெனன் அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும். நைட்லையும் கொஞ்சம் கண் முழிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் தான். பகலில் அந்த அளவுக்கு தெரியாது, நைட்டில் கம்பல்சரி. ஆனால் கண் முழிக்கணும் 50 நாளுக்கு மேலே ஃபுல்லாகவே. நைட்டு ஃபுல்லாக அந்த ஏரேஷன் கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணிக்கணும். ஏரேஷன் நின்று அதை ரெடி பண்ணணும். அப்படி ரெடி பண்ணலாம் ஏற மேலே வந்து ஆக்சிஜன் பண்ண துடிக்க ஆரம்பிச்சிடும். அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே பார்த்துக்கணும். நான் இப்போ நீங்கள் ஏரேஷன் வந்து இன்ஜின் வச்சு கொடுக்குறதா சொன்னீங்க. அந்த இன்ஜின் எப்படி செட்டப் பண்ணிக்கிறீங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கண்ணா. ஓகே, இது வந்து ஃபீல்டு மாஸ்டர் இன்ஜின். பழைய இன்ஜின் வருது இல்லையா, நம்ம இந்த கிணத்துல குளத்துலலாம் ஓடுற மாதிரி பழைய ஃபீல்டு மாஸ்டர் இன்ஜின் இது. இந்த இன்ஜின் தான் நம்ம ஓடும். இந்த இன்ஜின்லேருந்து நம்மளுக்கு வந்து இந்த நம்ம பழையபடியாக அம்பாசிடர்லாம் கார் இருந்தில்ல, அதோட க்ரௌன், அது இன்ஜின் க்ரௌனு. அந்த க்ரௌனில் செட் பண்ணி நம்ம பெல்ட் போகிற மாதிரி அதில் கீழே பெட்டு வரும். அதுலேருந்து நம்ம இதுலேருந்து ராட் கொடுத்து அதுலேருந்து அந்த ரெக்க ஃபேன் இது எல்லாமே வாங்கிக்குவோம். இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி இதில் தான் நம்ம ஏரேஷன் கொடுத்துட்ருக்கோம். இது நம்ம அப்படியே இது செட் பண்ணது. ஏன்னா இது கரண்ட் இல்லாத இடத்துக்கு இது நம்ம இறால் பண்ணணுன்றதுக்கோசமே கரண்ட் இல்லாத இடத்துக்கு நம்ம இன்ஜின் வச்சு செட் பண்ணுது. நம்ம மற்ற குளம் ஏரி அது மாதிரி வச்சோம் அப்படின்னாக்கா நம்ம தண்ணி ரொட்டேஷனில் இருக்கும், இன்ஜின் சூடாகாது. அதனால் இங்கே நம்ம எதனால் பாரில் வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இந்த பாரலில் வந்து தண்ணி நம்ம ஃபுல்லாக ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா இதில் இருக்கிற தண்ணி ரொட்டேஷன் ஆகிறதுனால இன்ஜின் நம்மளுக்கு வந்து ஹீட் ஆகாது. அதனால் நம்மளுக்கு நைட்டு ஃபுல்லாக இன்ஜின் ஓடனாலும் தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஆவியாகி குறைஞ்சிட்டே இருக்கும். அதனால் நம்ம தண்ணி ஊற்றி வச்சுருவோம். மற்றபடி ஏரேஷன் நம்மளுக்கு நிற்காத கரெக்டாக ஓடிட்டு இருக்கும். சரி, ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் ஓடணும்னா இந்த இன்ஜின்? நைட்டு நம்ம ஒரு 9 மணிக்கு கிளம்பி விட்டோம்னா காலைல 5 மணி வரையும் ஓடும் நைட்டில். பகல்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஃபீடு டைம் போவோம், மற்ற டைம் ஒரு half அன் ஹவர் நடுவில் ஓடுவோம். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10 லிட்டர் டீசல் அளவுக்கு ஓடும். நைட்டு பகலெல்லாம் சேர்த்து ஒரு 10 லிட்டர் டீசல் ஒரு இன்ஜின் கூட 2 இன்ஜினுக்கு 20 லிட்டர் டீசல் ஓடும்.
சரிங்க, இப்போ இந்த இறால்களுக்கு ஃபீடு வந்து நம்ம எந்த டைமில் கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாம்னு கொஞ்சம் சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து காலையில் 6 மணிக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் 6 மணிக்கு மட்டும் நம்ம ஒரு 2 கிலோ கரையில இருந்து அடிப்போம். அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் ஆயினதுக்கப்புறம் ரோப்பில் போடுவோம். இந்த ஃபீட் ரோப்பு கட்டிருக்கு இல்லையா, இந்த ஃபீட் ரோப்பில் தான் நம்ம போடுவோம். ஏன்னு கேட்டோன்னா இந்த ஃபீட் ரோப்பில் போட்டால் தான் இந்தாண்ட ஃபீடு விழும்போது நடுவில் சேர் இருக்கும். இந்த ஏரேட்டர் ஓட்டும் போது அந்த சேர் எல்லாம் நடுவில் போய் நின்றோம். இந்த ஃபீட் ரோப்பில் ஃபீடு போட்டால் தான் கரெக்டாக ரெகுலராக அங்கே போடுறாங்கன்னு தெரிஞ்சு எறா கரெக்டாக அந்த ஃபீட் ரோப்பில் எடுக்கும். ஏன்னா ஒட்டில் இருந்து அந்த ஃபீட் ரோப் வரையும் தான் எறா ஃபீடு எடுக்கும். எல்லா இறாவும் இப்போ தான் ஃபீடு எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம மீதி நடுவில் சேர் நிற்குதுன்றதுனால நம்ம நடுவில்லாம் ஃபீடு போட மாட்டோம், இந்த ரோப்பில் மட்டும் தான் போடுவோம். அதான் ஃபீடு இது. சரிங்கண்ணா, இப்போ மொத்தமாக நம்ம இந்த 1 ஏக்கரில் வந்து எத்தனை டன் வந்து எதிர்பார்க்கலாம்? நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 90 நாள் இதை கல்ச்சர் பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஒரு 2 டன் அளவு நம்ம இந்த 1 ஏக்கரில் எடுத்துடலாம். நம்ம அப்படி ஒரு 50 நாள் 60 நாளில் பிடிக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம 1 டன் எடுக்கலாம், அவ்வளோதான். சரிண்ணா, இப்போ இந்த இறால் வளர்ப்பு மொத்தமாக எவ்வளோ செலவாகும்? இப்போ இந்த 1 ஏக்கரில் நான் வளர்க்கணும், ஒரு 2 டன் எடுக்கணும்னா எவ்வளோ செலவாகும்? ஏன்னா நீங்கள் இப்போ வந்து இன்ஜின் யூஸ் பண்ணுறீங்க, அதுக்கு டீசல் செலவாகும், அதேமாதிரி ஃபீட் காஸ்ட் ஆகும், இறால் குஞ்சு வாங்கிட்டு வந்த காஸ்ட்டு, அந்த மாதிரி நிறைய செலவுகள் வந்து இருக்குது. மொத்தமாக இந்த 2 டன் எடுக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? இந்த 2 டன் எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு 4 லட்ச ரூபா செலவாகணும்னு வச்சுங்க. 1 ஏக்கருக்கு ஒரு 4 லட்ச ரூபா நம்மளுக்கு இதுக்கு செலவாகுது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். பாதிக்கு பாதி எறா பண்ணையை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதிக்கு பாதி ப்ராஃபிட் வரும். இப்போ 4 லட்ச ரூபா நம்ம இதுக்கு செலவு பண்ணுறோம்னா நம்மளுக்கு 4 லட்ச ரூபா ப்ராஃபிட் வரும். இப்போ நம்ம ஒரு 40 கவுண்ட் 50 கவுண்ட் கொண்டு வந்தோம்னா ஒரு 350 ரூபா 400 ரூபா கிலோ போயிடும். 2 டன் பிடிக்கிற நம்ம 8 லட்ச ரூபா ஈஸியாக பிடிச்சி. அந்த கவுண்ட்ன்றது வந்து வெயிட்டை சொல்கிறீங்க, வெயிட் அதிகமாக நல்லா வேலை போகும். வெயிட் இருக்கிறத பொறுத்து இப்போ நம்ம எறா இருக்குது அப்படின்னாக்கா இப்போ ஒரு 100 கவுண்டில் இருக்கும் எறா. இப்போ ட்ரேவில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு எறா வந்து ஒரு 10 கிராம் இருக்குன்னா 100 எறா வந்து 100 எறா 1 கிலோ வந்துடும். இதே வந்து 20 கிராம் இருக்குதுனாக்கா 50 எறா 1 கிலோ வந்துடும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது பண்ணிக்குவோம். ஓகே, நான் இப்போ நம்ம ட்ரே எடுத்து பார்க்கலாமா எறா ஏறி இருக்கான்னு? ஓகே, வாங்க ட்ரே பார்ப்போம். இது எல்லாமே இப்போ எவ்வளோ கிராம்ஸ்னா வரும்? இது எல்லாம் ஒரு 8 கிராம்ஸ் 5 கிராம்ஸ் வரும், 10 கிராம்ஸ் வரும், வேரியேஷன் இருக்குது, கலந்து வரும். இதில் நம்ம ஃபீடு ஃபுல்லாக எடுத்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு ஏற்றிக்குவோம். ஃபீடு வந்து எடுக்கல அப்படின்னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீடு குறைச்சிக்கும். இந்த ஃபீடு ட்ரே வச்சு தான் நம்ம பண்ணையில் எல்லாமே முடிவு பண்ண முடியும். இதிலே நம்ம ஏதாச்சும் நோய் வந்திருக்கா எல்லாத்தையும் இதில் செக் பண்ணிக்கலாம். இதில் தான் செக் பண்ணிக்கணும். சரிங்கண்ணா, இப்போ நீங்கள் வந்து 3 மாதத்தில் 2 டன் எடுக்கலாம்னு சொன்னீங்க. அந்த 2 டன் எடுத்ததுக்கப்புறம் விற்பனை எப்படி பண்ணுறீங்க? நீங்கள் ஏதாச்சும் நேரடி விற்பனை பண்ணுறீங்களா இல்லை மொத்தமாக யார்கிட்டயாச்சும் கொடுத்துட்றீங்க? நம்ம நேரடி சேல்ஸ் பண்ணாலும் நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் தான். இருந்தாலும் நம்ம இறால் பண்ண இப்போது அமௌண்ட் இருக்கிறவங்க மொத்தமாக அவங்க வளர்த்து நேரடியாக அவங்க சேல்ஸ் பண்ணிக்குவாங்க, இல்லை மொத்தமாக ஏற்றிடுவாங்க. நம்ம கொஞ்சம் அமௌண்ட் டைட்டாக இருந்தது அப்படின்னாக்கா அந்த டைமில் நம்ம அந்த ஃபீடு கம்பெனிக்காரெலாம் இருக்காங்க இல்லையா, அவங்களே இறா டீலரும் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு மாதம் லாஸ்ட் ஒரு மாதம் 2 மாதத்தில் அவங்க நம்மளுக்கு ஏதாவது கிரெடிட் பண்ணுவாங்க. ஃபீடு மெடிசன்லாம் அவங்க கிரெடிட் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கே நம்ம வந்து மொத்தமாக கொடுத்துருவோம். அவங்க யாருக்கு அனுப்புகிறாங்களோ அதை அவங்க அனுப்பிடுவாங்க. அதே மாதிரி அமௌண்ட் உங்களுக்கு மொத்தமாகவே தந்துடுவாங்க? மொத்தமாக கொடுத்துருவாங்க, அது ஒன்றும் ப்ராப்ளம். சரி, நான் இப்போ புதுசாக வந்து இறால் வளர்ப்பு தொடங்குறோம்னு நினைக்கிறவங்க எப்படி தொடங்கலாமா? இது லாபகரமாக இருக்குமா அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள். கண்டிப்பாக லாபம் வரும். எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குது அப்படிலாம் கிடையாது. மீன் வளர்த்தாலும் லாபம் தான், இறால் வளர்த்தாலும் லாபம் தான், கோழி வளர்த்தாலும் லாபம் தான். எதை நம்ம எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷன் பண்ணி வளர்க்கணுன்றது தான் மெயின். இப்போ நம்ம கோழிக்கும் நோய் வரும், இறாவுக்கும் நோய் வரும், மீனுக்கும் நோய் வரும். இப்போ இறான்றது நம்ம வளர்க்குறோம் போது அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நம்ம நோய் வந்தால் கொஞ்சம் தாக்கு பிடிக்க முடியல. கோழின்றதுனால நம்மளுக்கு அந்த அளவுக்கு தெரிய மாட்டுது. இதில் என்ன ஒரு விஷயம்னாக்கா நம்ம இறா எவ்வளோ தான் வளர்த்தாலும் இது பண்ணாலும் நோயெலாம் எதுவும் வராது, அதெல்லாம் வராது. நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி நைட்டு ஃபுல்லாக கண் முழிச்சு சீடு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து எந்த நேரமும் ட்ரேவில் கொஞ்சம் நல்லா அதை தெரிஞ்சுக்கிற வரையும் தான் கொஞ்சம் கஷ்டம். தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா எல்லாருமே ஈஸியாக பண்ணலாம். அதனால் வந்து பண்ணக்கூடாதுலாம் ஒன்றுமே கிடையாது. இறால் வளர்ப்பில் எல்லா லைன்லையுமே இறால் வளர்ப்பில் நல்லா பெஸ்ட்டாக போயிட்டுருக்கு, எந்த குறையும் கிடையாது. ஃப்ரெஷ் வாட்டர்லாம் எல்லாமே நல்லா தான் வருது. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கரெக்டாக கான்சன்ட்ரேஷன் பண்ணி அதிலே இருந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணி வளர்த்தா எல்லா விதத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணலாம். இதுலேயும் அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம், கண்டிப்பாக பண்ணலாம். சரிங்கண்ணா, நீங்கள் என்ன தண்ணி நான் யூஸ் பண்ணுறீங்க? இப்போ ஏதாச்சும் போர் ஏதாச்சும் போட்டு அந்த தண்ணி யூஸ் பண்ணுறீங்க இல்லை மழை தண்ணி வரதா? இல்லை, நம்ம வந்து ஃப்ரெஷ் வாட்டர் மழை தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃப்ரெஷ் வாட்டர் பக்கத்தில் நம்ம போர் வாட்டர் வச்சிருக்கோம். அந்த போர் வாட்டர் வச்சு தான் நம்ம இப்போ நம்ம குட்டையில் அதை பாஞ்சிட்டு தான் இருக்குது. நம்ம இதில் இந்த தண்ணி ஃப்ரெஷ் வாட்டரில் தான் நம்ம யாராக பண்ணிட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம போர் போட்டு தான் தண்ணி வருது. சரிங்கண்ணா, இன்னும் நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இறால் வளர்ப்புக்கு தண்ணி நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும், டெய்லி இருக்கிற தண்ணி வெளியேற்றிட்டு புது தண்ணி ஏற்றணும் அப்படின்னு. அது ஒன்று தான். ஏன்னா நம்ம ரெகுலராக ஃபீடு போகிறதுனால மெடிசன் போகிறதுனால அதோட
அதோட கண்டென்ட் கெட்டுடும். அதனால் வந்து ஒரு 50 நாளுக்கு மேலே இல்லை 60 நாளுக்கு மேலே தண்ணியை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். நல்லது தான். ஒரு பாதி தண்ணி வெளியே ஏற்றிட்டு மறுபடியும் புது தண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஏற்றினா சரியாயிடும். நம்ம அப்படியும் பண்ணுவோம். நம்மளுக்கு இன்னும் 50 நாள் ஆகலை, அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அதை பண்ணுவோம். சரிங்கண்ணா. இப்போ இதுக்கு சேஃப்டிலாம் எப்படின்னா நைட் டைமில் யாராச்சும் திருட்டு பயமோ இல்லை பறவைகள் ஏதாச்சும் தூக்குற மாதிரி ஏதாச்சும் பயமோ? பறவைகள்னா அந்த நீர்க்கோழி, மீன் கொத்தி இதெல்லாம் வந்து உட்காந்தது அப்படின்னாக்கா என்ன பண்ணோம்னா அது 2 ஏரா 3 ஏரா பிடிச்சிட்டு போயிடும். இருட்டாட வந்து நீர்க்கோழிலாம் ஊந்துச்சு அப்படின்னாக்கா பண்ணையில் இருக்க எல்லாத்தையும் நிறையா காலி பண்ணிவிடும். அதுக்கெல்லாம் நம்ம சேஃப்டி ஆள் அதுதான் 2 பேர் எங்கே இருப்போம், இங்கே ஷெட்டு போட்டிருப்போம், இங்கே 2 பேர் இருப்பாங்க. எப்பயுமே அதை பார்த்துட்டு நம்ம இருப்போம். நைட்லையும் கண் முடிச்சிருப்போம், பகல்லையும் அந்த குருவிலாம் விடாத நம்ம இங்கே பாதுகாப்புக்கு ஆள் இருந்துட்டு தான் இருக்கும். ஆட்கள் இங்கே இருக்கிறதாங்க திருட்டு பயமா? அதனால் அந்த பயம் இல்லை, பிரச்சனை கிடையாது. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி.